இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 30 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழே இயங்குகிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேங்களா, அதாவது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இந்த ஸ்கூல் வந்து இயங்கிட்டு இருக்கு. இங்கேருந்து நமக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அந்த போஸ்ட் நேம், இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும், அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே தரணும். அதே மாதிரி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸுமே நீங்கள் SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு, அமௌண்ட் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். வேறு எதாவது ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எங்களை டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேஸு, டேட் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். பிரின்சிபல், சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், உடுமல்பேட் தாலுக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு 642102 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு மெஸ் மேனேஜர் கேட்டகரியில் ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 வேகன்சிஸ் யுவர் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆல் கம்யூனிட்டிஸ் வந்தவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு அல்லது டிஃபென்ஸ் சர்வீசஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் கேட்குறாங்க. மெஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 21லேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,200 ரூபாய் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஸோ பேசிக் பே இது ஸ்டார்டிங் பேசிக் பே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே பர் மந்த்துக்கு 92,300 வரைக்கும் பேசிக் பே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர். இது பார்ட் டைம் ஒர்க்கு தான். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சிஸ் யுவர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் MBBS முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 21லேருந்து 50 வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 45,000 ரூபாய் பர் மந்த்துக்கு கன்சாலிடேட்டடாக பெய்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் LDC. இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் 1 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுவுமே யுவர் கேட்டகரியில் இருக்கனால எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 words per minute இங்கிலீஷில் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி
இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 18லேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி 19,900 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இனிஷியல் பேசிக் பே. மேக்ஸிமம் உங்களுக்கு 63,200 வரைக்கும் பேசிக் பே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸாக டேர்னஸ் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, எல்டிசி, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும். அக்கமடேஷன் ஃப்ரீயாக ஸ்கூல் கேம்பஸ்லேயே ஃப்ரீயாக அக்கமடேஷன் கொடுப்பாங்க. மெஸ்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பற்றி உங்களுக்கு 3 இயர்ஸ் அதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட அந்த ஒர்க்கிங் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் ஓபிசி அண்ட் எம்பிசி இவங்களுக்குலாம் 500 ருபீஸ் ஃபீஸு, எஸ்சி எஸ்டிக்கு 300 ருபீஸ் ஃபீஸு. அந்த ஃபீஸையும் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அதற்கான டீட்டெயில்ஸுமே நேம் என்ன நேமில் பெய்ட் பண்ணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு தி பிரின்சிபல் சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், பின் 642102, உடுமல்பேட் தாலுக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடுங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும், என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அதேமாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் மார்க் ஷீட்டு, 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வைக்கணும். அதேமாதிரி ஃபீஸ் சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃபு, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் அதற்கான ப்ரூஃப், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து போல்டு லெட்டர்ஸில் நீங்கள் ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3 அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாஸ் 1 ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கும், 50 மார்க்குக்கு நடக்கும். பாஸ் 2 ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு 50 மார்க்குக்கு. பாஸ் 3 இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். ஜென்ரல் நாலேஜில் 5 மார்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷில் 10 மார்க்கு, பேசிக் மேக்ஸில் 10 மார்க்கு, சப்ஜெக்ட் டெஸ்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் லெவலில் பார்த்திங்கன்னா 25 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்குக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் இருக்க அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இன்டர்வியூவில் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 3rd வீக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனிக் ஸ்கூல் திருப்பூரில் தான் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸும் நடக்கும். அதர் கண்டிஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பாருங்கள். என்கொயரிஸ் ஏதாவது இருக்குது, அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பிங்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.